யாரோ எப்பயோ பேசி சில வார்த்தைகள் உங்க மனசு அரிச்சுக்கிட்டே இருக்கு, நிறைவா நிம்மதியா உங்களால வாழ முடியல, சிலர் பேசின வார்த்தைகள் உங்களால மறக்க முடியல அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது. மலச்சிக்கல், மனச்சிக்கல் இவை இரண்டுமே பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையுடைய எதிரிகள். மலச்சிக்கல் உடல் நலத்தை கெடுக்கும், மனச்சிக்கல் உடல் நலத்தை மட்டும் கிடையாது, மனிதனுடைய வாழ்க்கையை அது கெடுத்துடும். மனச்சிக்கலுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். அதுல மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்கள் பேசக்கூடிய தேவையற்ற வார்த்தைகளை நம்முடைய மனசுல பதிவு பண்றதால வரக்கூடிய தேவையற்ற மன அழுத்தம். தனிப்பட்ட இரண்டு பேரா இருக்கட்டும், இல்ல ஒரு குடும்பமா இருக்கட்டும், இல்ல ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், அந்த சூழ்நிலைக்குட்பட்டவங்கள்ல நம்மை சார்ந்தவங்களும் நம்மை சூழ்ந்தவங்களும் என்ன சொல்றாங்க, என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம அதிகமா கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளால நிறைவா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் வாழ முடியாது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்மை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளால நிறைவா ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. மத்தவங்க பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் நம்ம மதிப்பளிக்கவும் கூடாது, எல்லா வார்த்தைகளையுமே நாம புறந்தள்ளவும் கூடாது. எந்த வார்த்தையை நம்ம வழக்கமா வாழ வைக்குமோ அந்த வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நம்முடைய மனசுலயும் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம இடம் தரணும். மற்ற அத்தனை விதமான வார்த்தைகளையுமே நாம புறந்தள்ள கத்துக்கணும். மனதின் நிறைவினால் வாய் பேசும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பல பேர் பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்களுடைய மனசு நிறைவினால பேசப்படுறது கிடையாது, அவங்க மன குறைவினாலதான் பேசப்படுறாங்க. சிலர் அவங்களுடைய அறியாமையினால சில வார்த்தைகளை பேசுவாங்க. அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியாம பேசுவாங்க. அப்படி பேசக்கூடிய பேச்சுக்களை நாம பொருட்படுத்த கூடாது. யாரோ எப்போ பேசின வார்த்தைகளை மனசுல வைக்கிறதுனால இங்க பல பேருடைய வாழ்க்கை வீணாகுது. சிலர் ஏதோ ஒரு நாள் பேசின வார்த்தைகளை நினைச்சு இங்க பல பேர் பல வருடமா தன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறாங்க. நம்முடைய வாழ்வை கெடுக்கக்கூடிய, நம்முடைய வாழ்வை அடிக்கக்கூடிய யாருடைய வார்த்தைக்கும் நாம முக்கியத்துவம் தரக்கூடாது. ரொம்பவே சாதாரணமா சில பேர் நம்மை காயப்படுத்துவாங்க. அவங்க காயப்படுத்துற அளவுக்கு நாம இருக்கக்கூடாது. நம்ம மதிச்சா மட்டும்தான் இங்க சில பேருக்கு மதிப்பை தவிர நம்ம மதிக்க தவறிட்டோம் அப்படின்னா யாருடைய வெற்று வார்த்தைகளோ வீணான வார்த்தைகளோ நம்மை ஒன்றும் செய்யாது. அதனாலதான் நம்முடைய வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு, பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பயனில்லாத சொற்களை சொல்பவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது, மனிதருள் பதர் என்று சொல்ல வேண்டும். பதர் என்றால் பயனற்றது, தேவையற்றது என்று அர்த்தம். யாரெல்லாம் உங்களை இழிவா பேசுறாங்களோ, யாரெல்லாம் உங்களை குற்றப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் உங்களை குறை சொல்றாங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய மன அமைதியை கெடுக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரையுமே பதரா பாருங்க, மனிதரா பார்க்காதீங்க. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்மை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்க அப்படிங்கறத யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நிறைவான ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது. நமக்கான வார்த்தை எது, நமக்கு எதிரான வார்த்தை எது, நமக்கானவங்க யாரு, நமக்கு எதிரானவங்க யாரு அப்படிங்கறத புரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை அற்புதமா வாழ முடியும். மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம், எல்லோருடைய வார்த்தைக்கும் நீங்க மதிப்பளித்தால் மதிக்கப்பட வேண்டிய இடத்தில் அல்ல, மிதிக்கப்பட வேண்டிய இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். நன்றிகள்.